இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிட்லேருந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் இல்லை, நம்மளோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூவில் நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் இல்லைங்க, இது ஒரு முழுக்க பர்மனெண்ட் ஜாப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜாபுக்கு சேலரியாக பார்த்தீங்கன்னா 50,000 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31/3/2026 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டேட் இருக்குது, பட் ஆனால் அதுக்குள்ளே நம்ம அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. இந்த ஜாபுக்கு போஸ்டிங் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சென்னையில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணுமா அப்படி கேட்டால் இல்லை, 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண் எல்லாருமே இந்த ஜாபை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆஃப்லைன் மெத்தடா ஆன்லைன் மெத்தடா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ இந்த ஜாபில் மொத்தம் 11 வேகன்சி கேட்டிருக்காங்க. அந்த 11 வேகன்சியில் 4 வந்து டிரைவிங் போஸ்டிங்க்கும் 7 வந்து அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எஜுகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8th முடிச்சிருந்தாலே இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான தகுதியுடையவர்கள். ஸோ நீங்கள் 8th படிச்சிருந்தாலும் சரி, 10th படிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாபை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துருவோம். இந்த டிரைவிங் போஸ்டிங்க்கு நீங்கள் 8th முடிச்சிருந்தால் போதும், பட் அதோட உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், அதோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th முடிச்சிருந்தாலே போதும், அப்புறம் உங்களுக்கு சைக்கிள் இல்லைனா மோட்டர் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கு அது மட்டுமே போதும். ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா யூஆர், எம்பிசி, பிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயசு கூட இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசு கூட இருக்கலாம். இந்த ஜாபுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்க்கு ஸ்டார்டிங்காக 19,500லேருந்து 62,000 வரையும் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 15,700லேருந்து 50,000 வரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி சொல்ல போகிற அட்ரஸில் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஜாப் இல்லை, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற ஜாபு. இப்போ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இப்போ இதில் வந்தீங்கன்னா விண்ணப்பதாரின் பேர், உங்களோட பெயரை போட்டுக்கோங்க, தந்தை பேரில் உங்களோட அப்பா பேர் போட்டுக்கோங்க, டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 30/1/2026க்குள்ளே உங்களுக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன மதம், இந்து மதமாக, முஸ்லீம் மதமாக, கிறிஸ்டின் மதமாக, எந்த மதம் இருக்கீங்களோ அந்த மதத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதி, நீங்கள் எந்த ஜாதியும், எஸ்சியா, எஸ்டியா, எம்பிசியா, பிசியா, எந்த கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி நேம், ஜாதியின் பெயர், என்ன ஜாதி பேரோ அந்த ஜாதி பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு பதிவெண் இருந்தால் குறிப்பிடவும், உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் உங்கள்கிட்ட எது இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா இல்லைன்னு மட்டும் போடுங்க, இல்லைனா ஸ்லாஷ் ஒரு கோடு மட்டும் போட்டுருங்க. அடுத்தது உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ், என்ன பர்மனெண்ட் அட்ரஸோ அந்த பர்மனெண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி குறைஞ்சபட்சம் 8வது முடிச்சிருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அது எந்த இயர்ன்றதை போட்டுக்கோங்க. அதில் 8th என்ன மார்க் எடுத்துருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி 10th எதுவும் நீங்கள் அதுக்கப்புறம் முடிச்சிருந்தா அதுக்கான டீட்டெயிலுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி படிச்சிருந்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதையும் தாண்டி வேறு எதுவும் நீங்கள் டிப்ளமோ, ஐடி எதுவும் முடிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கடைசியாக இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகலுக்கு டிக் செய்யவும். அது என்னென்னா இதில் சொல்லியிருக்க சான்றிதழ்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை அட்டாச் பண்ணிக்கலோ அதுக்கு நீங்கள் டிக் செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கல்வி சான்றிதழ், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கோங்க, ஆம்ன்ற இடத்துல ஆம்னு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிறந்த தேதி குறிப்பிட்டுள்ள கல்வி சான்றிதழ், அதாவது 10th இல்லைன்னா 8th நீங்கள் உங்களோட கல்வி சான்றிதழ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது இருந்தால் அதையும் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா ஆம்ன்ற இடத்துல ஆம், இல்லைனா இல்லைன்ற இடத்துல இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. 3வது ஜாதி சான்றிதழ், என்ன ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதையும் டிக் போட்டுக்கோங்க. 4வது அசிஸ்டன்ட் போஸ்டிங் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அரசு துறையில் எதுவும் இருந்தால் ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களோட ஆதார் அட்டை ஜெராக்ஸு, அதையும் ஜெராக்ஸ் எடுத்து போட்டுட்டு ஆம் போட்டுக்கோங்க. 6வது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவட்டை, எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இருந்தால் ஆம்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க. இருந்துச்சுன்னா ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க.
கடைசியாக தமிழ் வழியில் கல்வி பயின்றதுக்கான சான்றிதழ் அது இருந்தால் பிஎஸ்டிஎம் சான்றிதழ் இருக்குல்ல, அது இருந்தால் அட்டாச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அட்டாச் பண்ண தேவையில்ல, இல்லைன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களோட என்றைக்கு அப்ளை பண்ணீங்களோ அதோட டேட்டும் எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்களோ அதை ப்ளேஸ் போட்டுட்டு உங்களோட விண்ணப்பதாரின் கையொப்பம் அந்த இடத்துல உங்கள் கையொப்பமும் போட்டுக்கோங்க. ஓகே, இது அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான ஃபார்மு. இப்போ டிரைவர் போஸ்டிங்கான ஃபார்மை நம்ம பார்த்துருவோம். இது டிரைவர் போஸ்டிங்கான ஃபார்மு. இதில் வந்து ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோவை ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. விண்ணப்பதாரின் பெயர், உங்களோட பெயர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது கீழே தந்தை பெயர், அடுத்தது பிறந்தநாள், அப்புறம் ஏஜ், அப்புறம் என்ன மதம், ஜாதியின் இனம், ஜாதியின் பெயர், சேம் அதே வேலைவாய்ப்பு எண் இருந்தால் நீங்கள் போடுங்க, எம்ப்ளாய்மெண்ட் நம்பரு, அப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ், சேம் அதே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் 8th படிச்சிருந்தா 8th எந்த வருஷம் முடிச்சிங்க, அதோட பர்சன்டேஜ் மார்க் எவ்வளோ, அப்புறம் 10th படிச்சிருந்தா 10th இயர் பாசிங்கு, அதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜ் மார்க்கு, இது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 11ஆவதா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். டிரைவரை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. என்னென்னா இலகு இல்லைனா கனரக வாகனத்தோட ஓட்டுநர் உரிமம், அதாவது லைட் மோட்டர் வெஹிக்கிள் இல்லைனா ஹெவி மோட்டர் வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் கீழே கொடுத்துருக்க மாதிரி எல்எம்வி அப்படின்ற இடத்துல லைட் மோட்டார், அதாவது பைக்கு அந்த மாதிரி இருக்கவங்களாம் எல்எம்வியில் வருவாங்க. காரு, பஸ்ஸு, லாரி அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஹெவி வருவாங்க, ஹெவி மோட்டர் வெஹிக்கிளில் வருவாங்க. ஸோ அதோட லைசன்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த வட்டார போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கொடுத்தாங்க, அதாவது எந்த ஏரியா ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்தாங்களோ அந்த ஏரியா கொடுத்துக்கோங்க. எந்த டேட்டு கொடுத்தாங்க வழங்கப்பட்டனாலும் அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, லைசன்ஸோட எக்ஸ்பைரி டேட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து நீங்கள் 2 வருஷம் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்திருந்தா, அதில் எதுவும் சர்வீஸ் பண்ணியிருந்தா எத்தனை வருஷம் உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொத்தமாக பணிபுரிஞ்ச காலம் எத்தனை இயர்ஸு, எத்தனை மாதம் அப்படின்றத போட்டுக்கோங்க. நிறுவனத்தின் பெயர், எந்த கம்பெனிக்காக நீங்கள் டிரைவராக இருந்தீங்களோ அந்த கம்பெனி பெயரும் வேறு எதுவும் அதற்கு குறிப்பு எதுவும் இருந்தால் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் சில சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் இருந்தால் அட்டாச் பண்ணுங்க, ஆம்ன்ற இடத்துல டிக் போட்டுக்கோங்க. அடுத்தது பிறந்தேதி குறிப்பிட்ட கல்வி சான்றிதழ், அதையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதையும் ஆம்ன்றதை டிக் போட்டுக்கோங்க. ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் எடுத்து ஆம்ன்ற டிக் போட்டுக்கோங்க. 4வது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம், என்ன வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த வெஹிக்கிளுக்கான ஜெராக்ஸ் எடுத்து ஆம்ன்ற இடத்துல டிக் போட்டுக்கோங்க. அப்புறம் முன் அனுபவம் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தால் அந்த கம்பெனியோட சர்டிஃபிகேட்டையும் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆம்ன்ற இடத்துல ஆம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்ற இடத்துல டிக் போட்டுக்கோங்க. 6வது ஆதார் அட்டை, நம்மளோட ஆதார் அட்டை ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். 7வது பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட எண், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் அதையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கோங்க. இருந்தால் அட்டாச் பண்ணுங்கள், ஆம்ன்ற இடத்துல ஆம் போடுங்க, இல்லைன்ற இடத்துல இல்லை போட்டுக்கோங்க. 8வது பார்த்தீங்கன்னா சேம் அதே தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இருந்தால் ஆம், இல்லைன்னா இல்லை. கடைசி அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேட்டு, அப்புறம் பிளேஸு என்னென்னு போட்டுட்டு உங்களோட சைனை மறக்காமல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஃபார்மு 2 ஃபார்ம் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஜாபுக்கான ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணி நான் இப்போ சொல்ல போகிற அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், நம்பர் 28, திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032 அப்படின்ற அட்ரஸுக்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31/3/2026க்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஜாபில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இந்த ஜாபுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வீடியோட நான் உங்களுக்கு பார்க்குறேன். டாடா பாய்.